பிரண்ட துவையல் சாப்பிட்றோமா? கிடையாது. ஹை சோர்ஸ் ஆஃப் கால்சியம்னா நம்ம டேப்லெட் நிறைய தேடுறோம், பேர் வேணாம்னு நினைக்கிறேன். பட் பிரண்ட துவையல் அவ்வளோ சூப்பர் கால்சியம் சார். முடக்கத்தான் சூப்பு அவ்வளோ சூப்பர் கால்சியம். உளுந்தங்களி அவ்வளோ சூப்பர் கால்சியம். பசும்பால் நாட் த பாக்கெட் பால் அவ்வளோ சூப்பர் கால்சியம். முருங்கைக்கீரை அவ்வளோ சூப்பர் கால்சியம். இது அந்த 5 போதும் உடம்பு ஸ்ட்ரென்த் பண்ணுறது. இது எப்போ கிடைச்சது அப்படின்னு கிடையாது சார். ராகி வந்து பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். ராகி பால் இதெல்லாம். ஆனால் ராகி எப்போ குடிச்சோம்? கடைசி ஆடி மாதம் குடிச்சோம். ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலே மாடு ஆஃப் ஆகும்போது நம்மளோட நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோம். ஐடியில் ஒர்க் பண்ணுறோமோ அப்படியே லைஃப் ஸ்பெண்ட் போயிடுச்சு. காலேஜ் இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இதிலே போயிடுச்சு லைஃப் ஸ்டைல். அப்போ கொஞ்சமாக மாடிஃபை ஆதான் செய்யும் சார். மூட்டு வலி இது மாதிரியான இந்த பெயின் எல்லாம் வரக்கு என்ன காரணம் சார்? சார் 2 இருக்குது சார். ஒன்று வந்து வேலை செய்யாமலே சும்மா இருக்கிறதும் ப்ராப்ளம், எக்ஸசைஸாக வேலை செய்யறதும் ப்ராப்ளம். அதாவது திடீர்னு ஒருத்தனை 100 கிலோ அவனை தூக்கணும்னா அவன் ஒரு 5 வருஷம் அவன் ட்ரெயின் பண்ணி தான் அவன் 100 கிலோ தூக்குவான். இதே அவனை போயிட்டு திடீர்னு புதுசாக போயிட்டு அவனை 100 கிலோ தூக்க சொன்னால் தூக்க முடியாது. இதை மாதிரி நாள் பூரா அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்கும். நீங்கள் 24 வயசு வரைக்கும் பார்ப்பேன். நாளே காலேஜ் படிக்கும்போது காலேஜில் ராமச்சந்திராவில் இருக்கும்போது எங்களோட இது வந்து நான் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ ஃபுல்லாக ஃபுட்பால் வாலிபால் ஃபுல்லாக எங்கேஜாக இருந்தேன் ஆக்டிவிட்டி. வெளியில் வந்து லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. கிளினிக் போட்டேன், ஹாஸ்பிட்டலில் டியூட்டி போக ஆரம்பித்தேன். லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. காரு அப்படியே போயிட்டு அப்படியே கொஞ்சமாக ஆக்டிவிட்டி லிமிடேஷன் ஆச்சு. ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எலும்பை நீங்கள் நிறைய லோடு கொடுக்கும்போது தான் நியூட்ரியன் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த எலும்புக்குள்ளே இருக்கிற நியூட்ரியன் ஆர்ட்ரியில் நிறைய ரத்தக்குள்ளே போய் அதுதான் எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறாங்க. ஏன் 30 வயசுல இப்போ டீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன 64 ஆச்சு, 54 ஆச்சு, 50 40 ஆகிட்டு 30லேயே டீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிற ஜென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளம். அதுக்கு தனியாக டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறாரு, மாத்திரை மருந்து இதை போடுங்க ஜென்ஸ் ப்ராப்ளத்துக்குன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் ரீசன் மூவ்மெண்ட் தான் சார். இஃப் யூ டூ மூவ்மெண்ட், ஒரு சின்னதாக ஒன்று சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் சார். ஷார்க் இருக்குல்ல, அது கேன்சரே வராதான். ஏன்னா மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் மூவ்மெண்ட் சார். இஃப் யூ டூ அ மூவ்மெண்ட் யூ வில் நாட் கெட் இட். சார் ஒன்றும் இல்லை, இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சு. எங்கள் வீட்டு பக்கத்து இங்கே திங்க் ஒரு வர வயலில் நான் கிளினிக் வர வயலில் ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 6 பேக்ஸ் வச்சிருக்காரு சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜிம் போனதில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ரை சைக்கிள் ஓட்டுறாரு சார். அவருக்கு 6 பேக்ஸ் இருக்குது, பாடி எவ்வளோ ஃபிட்டாக வச்சிருக்காருன்னா ஐ கேன் கிவ் அ லைவ் எக்ஸாம்பிள். நான் கூட்டு போனால் வீடு போகிற வழியிலே இருக்காரு. அவர் எந்த ஜிம் போனார், எந்த டயட்டை ஃபாலோ பண்ணார், எந்த கேலரி இவ்வளோ கேலரின்னு பர்ன் பண்ணி எடுத்தார், இவ்வளோ நியூட்ரியன் எடுக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், இவ்வளோ ஃப்ளாட் எடுக்கணும், எதுவுமே கிடையாது சார். பிரண்ட துவையல் சாப்பிட்றோமா? கிடையாது. ஹை சோர்ஸ் ஆஃப் கால்சியம்னா நம்ம டேப்லெட் நிறைய தேடுறோம், பேர் வேணாம்னு நினைக்கிறேன். பட் பிரண்ட துவையல் அவ்வளோ சூப்பர் கால்சியம் சார். முடக்கத்தான் சூப்பு அவ்வளோ சூப்பர் கால்சியம். உளுந்தங்களி அவ்வளோ சூப்பர் கால்சியம். பசும்பால் நாட் த பாக்கெட் பால் அவ்வளோ சூப்பர் கால்சியம். முருங்கைக்கீரை அவ்வளோ சூப்பர் கால்சியம். இது அந்த 5 போதும் உடம்பு ஸ்ட்ரென்த் பண்ணுறது. இது எப்போ கிடைச்சது அப்படின்னு கிடையாது சார். ராகி வந்து பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். ராகி பால் இதெல்லாம். ஆனால் ராகி எப்போ குடிச்சோம்? கடைசி ஆடி மாதம் குடிச்சோம். ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலே மாடு ஆஃப் ஆகும்போது நம்மளோட நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோம். ஐடியில் ஒர்க் பண்ணுறோமோ அப்படியே லைஃப் ஸ்பெண்ட் போயிடுச்சு. காலேஜ் இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இதிலே போயிடுச்சு லைஃப் ஸ்டைல். அப்போ கொஞ்சமாக மாடிஃபை ஆதான் செய்யும் சார். மூட்டு வலி இது மாதிரியான இந்த பெயின் எல்லாம் வரக்கு என்ன காரணம் சார்? சார் 2 இருக்குது சார். ஒன்று வந்து வேலை செய்யாமலே சும்மா இருக்கிறதும் ப்ராப்ளம், எக்ஸசைஸாக வேலை செய்யறதும் ப்ராப்ளம்.